மக்களே வணக்கம். இது ஒரு அருமையான போட். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி ஜேசிபி வேலை பார்க்குது. அது ஒரு அருமையான வேலையை பார்த்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த தென்னை மரம். ஸோ வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் நட போகிறாங்க, அவ்வளோதான். பட் அதுக்கு ஒரு கேரியர் கப்பல் அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கிளம்ப போகுது. ஓகேங்களா? ஸோ தென்னை மரம் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க நடுவாங்க. ரொம்ப ஒன்றா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வேரோடு பிடிங்கிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ க்ளோசிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. தென்னை மரம் எடுத்து செல்லப்படுகிறது இன்னொரு இடத்துக்கு. அது இன்னொரு ஐலாண்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அதை நட்டு வைப்பாங்க. ஸோ அதுதான் தென்னை மரங்கள். தென்னை மரம் உள்ள நிற்குதுன்னு நினைக்காதீங்க. இது தென்னை மரத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு இடத்துக்கு. போட்டுருக்காங்க வேரோட தென்னை மரம் கப்பலில் போகுது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். தென்னை மரத்தோட தலைப்பகுதி வேரோட படுக்க வச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான வேலை கிடையாது, பட் டஃப்பான வேலை தான். ஸோ பாருங்கள், ஃபுல் தென்னை மரம். சூப்பராக இருக்கு. பாருங்க மக்களே, பாருங்க, தென்னை மரம் கப்பலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். இது தீவு பகுதியிலிருந்து வளர்ந்த மரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு புதிய தீவில் அவங்க நட்டு அதை பராமரிக்க போகிறாங்க. ஜஸ்ட்டு இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்சி ரொம்ப அபூர்வமானது. தென்னை மரம் எடுத்து செல்லப்படுகிறது. போட், ஷிப்பு, சின்ன ஷிப்பு, அது மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடியது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ தென்னை மரம் இப்படி ஃபுல்லாக எடுக்கப்பட்டு அப்படி கப்பலில் போயிட்டுருக்கு. நல்ல பயன்பாட்டுக்கு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயையோ செடியை அழிக்கிறாங்களே, மரத்தை அழிக்கிறாங்களே, அப்படி அந்த மாதிரி கிடையாது. சூப்பர். எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல பயன்பட போகுது, அவ்வளோதான். அப்படியே ஊண்டிடுவாங்க. ஸோ அது ஊன்ற படங்கள் எனக்கு கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனுடைய வேர் கழிவுகள். இதான் போட்டு நின்ற இடம், இந்த கப்பல் நின்ற இடம். ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எனிவே, நல்ல ஒரு முயற்சி, வாழ்த்துக்கள். நல்லபடியாக நடக்கட்டும். அப்புறம் மக்களே, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதாவது
நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மண் கிடைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் இங்கே வந்து மண் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா மண்ணை வந்து வேறு ஒரு இடங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அது முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா அது பாக்கெட் பண்ணப்பட்டு வருது. இங்கே மாலத்தீவுக்கு அது பாக்கெட் பண்ணப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஜல்லிக்கல், அப்புறம் மண், இது மண். ஸோ இது ஜல்லிக்கல், இது மண். கம்பி, கட்டடம் கட்டுறதுக்கான கம்பிகள். ஸோ இது எல்லாமே கப்பல் மூலமாக தான் வருது. பாருங்கள், நான் சொன்னேன்ல ஜல்லின்னு சொன்னேன், நீங்கள் நம்பலை. ஸோ இதுதான் நம்ம ஊர் ஜல்லி. நம்ம ஊர் ஜல்லியா இல்லை வேறு எங்கேருந்தும் எடுத்துருக்காங்களான்னு தெரில. ஸோ இந்த ஜல்லி வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் பண்ணப்பட்டு இங்கே வருது. பிளாஸ்டிக் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ராங்கு இந்த மெட்டீரியல். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்டுக்கு வந்து எப்படியும் 1000 கிலோ இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரில. பட் ஓகே, இதை வந்து நமக்கு காண கிடைத்த ஒரு வாய்ப்பு, அதனால் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருட்களை அவங்க வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. அதை புதுசாக இந்த இடத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து இங்கே கிடச்ச மண்ணை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடற்கரை ஓரங்களில் வந்து தண்ணி வசதி இருக்கிறதுனால இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காரை கொண்டு வந்து இங்கே கழுவுறாங்க. சுய பராமரிப்பு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த மண்ணை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து சரி பண்ணுறாங்க. ஸோ அதான் மக்களை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், காட்டியிருக்கேன். ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம ஊர் பார்க்கில் கூட நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணலாம். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணலாமே. ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்க்கு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊஞ்சல் போட்டுருக்காங்க பாருங்க. பொதுமக்களோட வசதிக்காக பலகையில செய்த ஊஞ்சல். ஸோ அது மேலே ஒரு கூரை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து மக்கள் உட்காரக்காக அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. 1 2 3 4 பேர் ஒரே டயத்தில் சுலபமாக உட்காந்துக்கலாம். ஒன்றும் மிகப்பெரிய செலவெல்லாம் கிடையாது. ஒரு கம்பி, அதில் வந்து வலை, அவ்வளோதான் உட்கார்ற மாதிரி. அதே ஷேப்பு தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஊஞ்சலாக இருக்குது. ஒரே டயத்தில் திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஒரே டயத்தில் 3 பேர் வந்து ஊஞ்சல் ஆடலாம். 1 2 3. இது உண்மையிலே வந்து அந்த உட்காந்துருக்கிற அமைப்பு தான், இது மாதிரியான அமைப்பு தான் இங்கே வந்து சிங்கிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நான் ஆட்டுறேன் பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் உட்காந்துக்கலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் உட்காந்து ஆடிட்டு இருக்கலாம். கடற்கரை ஓரத்தில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தென்னை மரங்கள், அதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரத்தில் சூரியன் வரப்போகுது. தென்னை மரத்தோட நல்ல. ஸோ தென்னை சார்ந்த பொருட்களும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான அளவில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுளுக்கு நன்றி, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்பி வாழ்க்கையில் புதிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் வந்து மெயின் ரோடு, இந்த ஐலாண்டோட மெயின் ரோடு, தீவு. இது ஒரு தீவினுடைய இன்னொரு பகுதி. ஸோ நான் சொன்ன மண் பார்த்திங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டு இந்த மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை இன்னொன்று காட்டுறேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் சங்குப்பூ. நம்ம ஊரில் வந்து சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ தெருவோட ஓரங்களில் குமிஞ்சு கிடக்கு. உலகத்தோட அதிசயமான ஒரு வைத்தியத்திற்கான ஒரு பூ வந்து இது. ஏன்னா அதை நான் செல்ஃபாகவே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு 2 பூ சாப்பிட்டோம்னா சளி, இருமல், தும்மல், காய்ச்சல் மாதிரியான எந்த விஷயங்களும் வந்து வராது நமக்கு. ஸோ இதுதான் வந்து வீடு அமைப்புகள். அதை பற்றி நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம். ஸோ மக்களே, பார்க்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஜஸ்ட் லைக் தட். இந்த மாதிரியான தென்னை மரம் தான் வந்து நம்ம பார்த்தது அந்த போட்டில் போனது, அந்த கப்பலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லபடியாக நான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் அனுப்புகிறேன். தேங்க்யூ.